வேலூரில் இன்று தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமானது நடைபெற உள்ளன. அதற்கான ஏற்பாடுகள் இந்த பகுதியில் முழுமையாக செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தாவேகா நிர்வாகிகள் 4900 பேர் மட்டுமே பங்கு பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியானது 12 மணி அளவில் துவங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடம் வேலூரிலிருந்து பார்த்தோம்னா வேலூர் அடுத்த பள்ளிகொண்டா அருகாமையில் இருக்கக்கூடிய அகரஞ்சேரி என்னும் பகுதியில் தான் இந்த நிகழ்ச்சியானது நடைபெறுகின்றன. இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் பார்த்தோம்னால் மேற்கூரைகள் அமைக்கப்பட்டு ஒரு பிரத்யேக இடமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த இடத்தில் 4900 பேர் மட்டுமே நிர்வாகிகள் அனுமதி என்ற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் தன்னார்வர்கள் 1000 பேர் என 5900 பேர் இந்த இடத்திற்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு உள்ளே வர வேண்டும் என்றால் பாஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த பாஸ் கொண்டு வந்தால் மட்டுமே உள்ளே அனுமதியானது வழங்கப்படும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பாஸை இங்கு கொண்டு வந்து QR கோடு மூலமாக ஸ்கேன் செய்தால் மட்டுமே அவர்களுக்கு அனுமதி என்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பகுதிக்கு வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் இந்த பகுதியில் செய்து தரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக காவல்துறை சார்பில் பார்த்தோம்னால் வழிகாட்டு நெறிமுறைகளானது கொடுக்கப்பட்டிருந்தன. அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் இருந்தால் மட்டுமே இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி என்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த இடத்தில் அந்த வழிகாட்டு நெறிமுறையில் இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக தாவேகா நிகழ்ச்சியில் முதல் முறையாக மேற்கூரைகள் அமைக்கப்பட்டு நாற்காலிகள் போடப்பட்டு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடம் எந்த இடம் பார்த்தோம்னா வேலூர் இந்த இடம்தான் என்று தெரிவிக்கப்படுகின்றனர். சரியாக விஜய் 12 மணி அளவில் இந்த பகுதிக்கு வருகை தர உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. விஜய் காரில் பார்த்தோம்னா சாலை மார்க்கமாக சென்னையிலிருந்து வேலூர் வருகிறார். வேலூர் வந்தவுடன் இந்த பகுதிக்கு வரும்போது பார்த்தோம்னா பிரத்யேகமாக 2 இடங்கள், அதாவது விஜய் வருவதற்காக பிரத்யேகமாக 2 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். கொல்லமங்கலம் மற்றும் விநாயகபுரம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலையில் பிரத்யேகமாக அவர் மட்டும் வருகிறார். அந்த பகுதிக்கு யாருக்கும் அனுமதி, அதாவது பொதுமக்கள் யாருக்கும் அனுமதி கிடையாது அந்த சாலையில் வருவதற்கு. அந்த பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். விஜய் வருவதற்கு பிரத்யேகமாக 2 சாலைகளானது போடப்பட்டிருக்கின்றன. அந்த சாலையின் மார்க்கமாகத்தான் விஜய் உள்ளே வருகிறார். அதாவது 12 மணியிலிருந்து 3 மணி வரை இந்த நிகழ்ச்சிக்கான அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போது பார்த்தோம்னால் 12 மணி அளவில் இந்த நிகழ்ச்சிக்கு விஜய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நிர்வாகிகளுக்கு உகந்தாற்போல் பார்த்தோம்னா இந்த பகுதியில் குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, அது மட்டும் இல்லாமல் மருத்துவ வசதிகளும் இந்த பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. 25 மருத்துவர்கள், 50 செவிலியர்கள் மற்றும் 100 உதவியாளர்கள் என்று பார்த்தோம்னால் இந்த பகுதியில் மினி ஹாஸ்பிட்டல் ஒன்று உருவாக்கப்பட்டிருப்பதாக தாவேகா நிர்வாகிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த நிர்வாகிகளுக்கு உணவு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர். ஆகவே இந்த பகுதியில் நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் துரிதமாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இந்த பகுதியில் காவல்துறையினர் 900 பேர் பாதுகாப்பு பணியில் தற்போது இந்த பகுதியில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்களுக்கு இந்த பகுதிக்கு வருவதற்கு அனுமதி கிடையாது. நிர்வாகிகளுக்கு மட்டுமே இந்த பகுதியில் வருவதற்கான முழு அனுமதி இந்த பகுதியில் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நிர்வாகிகள் வரும்போது அவர்கள் ஏற்கனவே இந்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் பார்த்தோம்னா தாவேகா நிர்வாகம் சார்பில் பாஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பாஸ் கொண்டு வந்து ஸ்கேன் செய்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவர். அவர்களுக்கு மட்டுமே இந்த பகுதியில் அனுமதி உண்டு என்ற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது நிர்வாகிகள் ஒன்றின் பின் ஒருவராக வந்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் அந்த ஸ்கேன் செய்த பிறகு அவர்கள் அனுமதியானது வழங்கப்பட்டு வருகின்றன. விஜய் வருவது 12 மணி ஆகும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.